நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு 4 வருஷமாக ஒரு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதில் டிஸ்பிளே உடஞ்சிருக்கும். பட் நீங்கள் அதுக்காக ஒரு டிஸ்பிளே மாற்ற போகிறீங்களா? அப்படி மாற்றுறது ஒரிஜினல்னு கேட்டிங்கன்னா அது ஒரிஜினல் கிடையாது. ஷாக் ஆகாதீங்க, கரெக்டாக சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு டிஸ்பிளே உடஞ்சிருச்சுன்னா சில பேர் வந்து சர்வீஸ் சென்டரில் கொடுத்து மாற்றுவாங்க, சில பேர் வந்து ஒரு மொபைல் ஷாப்லேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுங்க யார்ட்டையோ கொடுத்து மாற்றுவீங்க. ஸோ டிஸ்பிளேல வந்து 3 ரகம் இருக்குது. ரீஃபர்பிஷ்டு டிஸ்பிளேன்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ஆஃப்டர் மார்க்கெட் டிஸ்பிளே, இன்னொன்று வந்து காப்பி, ரொம்ப குவாலிட்டிக்கு எல்லாம் டிஸ்பிளே. 3 டைப்பான டிஸ்பிளே இருக்கும். ஸோ இதில் எது நீங்கள் ஒரிஜினல் டிஸ்பிளேன்னு நினைக்கிறீங்க? நீங்களே சொல்லுங்களேன், ஒரு நிமிஷம் யோசிச்சு சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டு இது எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. ரீஃபர்பிஷ்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதாவது பழைய டிஸ்பிளேவை எடுத்து, அதாவது ஒரு ஃபோனில் இருக்க டிஸ்பிளேவை எடுத்து இன்னொரு ஃபோனில் போடுறோம் இல்லைங்களா, அது மட்டும்தான் உங்களுடைய மொபைல் கம்பெனிக்கான தயாரித்த ஒரிஜினலான டிஸ்பிளே. ரீசெண்டாக என்கிட்ட கூட ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிட்டு இருக்கும்போது என்கிட்ட கேட்டார், ப்ரோ டிஸ்பிளே வந்து ப்ரைஸ் அதிகமாக இருந்தது, 22,000 25,000 வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்னேன் இந்த மாதிரி ப்ரைஸ் வருது ப்ரோ ஒரிஜினல்னு சொல்லி. அவர்கிட்ட நான் சொல்லும் போதே என் மைண்டில் என்ன வச்சு சொல்கிறேன்னா, ஒரிஜினல் நம்ம கொடுக்குறோன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கோம். ஸோ ஒரிஜினல்னா மொபைல் கூட வந்து அதே குவாலிட்டியில் இருக்கணும். ஸோ அதனால நான் மைண்டில் வச்சு என்ன சொல்கிறேன்னா 22,000 ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அவர் என்கிட்ட திருப்பி சொல்கிறாரு, ப்ரோ இல்லை ப்ரோ அவ்வளோ காசு வராது, நீங்கள் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக சொல்லுங்கள், ஏதாவது செகண்ட் ஹேண்டில் இருந்தாலும் சொல்லுங்கள், வேறு ஃபோனில் இருந்து கழுத்து வந்துருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்கள், நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்புறமா அவருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ப்ரோ நான் உங்களுக்கு ஒரிஜினல் இப்போ உங்களுக்கு சொன்ன ரேட்டே அதுதான் ப்ரோ, அந்த டிஸ்பிளேக்கு தான் அந்த ரேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, ஓ அப்படியா ப்ரோ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்ககிட்டே நான் அதை தான் சொல்ல வரேன். என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு கடையில் போய் டிஸ்பிளே மாத்துறீங்கன்னா அது ஒரிஜினலான்னு உங்களுக்கு தெரியல, டவுட்டாக இருக்குன்னு தோணுச்சுன்னா, அவங்க கிட்ட மொபைல் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க மொபைல் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. அப்படி ஓப்பன் பண்ண மொபைலை, ப்ரோ எங்கிட்ட அந்த பழைய டிஸ்பிளே காட்டுங்க ப்ரோ, நீங்கள் மாற்ற போகிற டிஸ்பிளேயும் காட்டுங்க ப்ரோனா, இந்த மாதிரி ஒரிஜினல் போடுறவங்க கண்டிப்பாக காட்டுவாங்க. நீங்கள் வாங்கி கண்ணில் பார்த்தாலே தெரியும் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட். உங்களுடைய மொபைலில் இருக்கிறதும் அவங்க மாற்ற போகிறதும் ஒரிஜினலான்னு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் அது ஒரிஜினலாக இல்லையான்னு. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, உங்கள் மொபைல்லேருந்து கழட்டின டிஸ்பிளே மாதிரி வேணும்னா அதே மாதிரி இருக்கிற இன்னொரு மொபைல்லேருந்து கழட்டினா தான் அந்த டிஸ்பிளே கிடைக்கும். நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் வாங்குற டிஸ்பிளே அந்த மாதிரி வராது. ஏன்னா ஆஃப்டர் மார்க்கெட் டிஸ்பிளேங்கிறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கம்பெனிக்காரங்க இந்த மாடலுக்கு ஏற்ற டிஸ்பிளேவை விற்கணும், அவங்க டிஸ்பிளே உடஞ்சிருச்சு மாற்றுவாங்கன்னு சொல்லி வருவாங்கன்னு சொன்னால் அவங்க அதுக்கான டிஸ்பிளேவை வேற ஒரு ஆள் தான் தயாரிப்பாங்க. அந்த கம்பெனிக்காரங்களும் அவங்க எத்தனை மொபைல் தயாரிக்கிறாங்களோ அது கூட ஒரு 10% மட்டும்தான் டிஸ்பிளே எக்ஸ்ட்ரா ஆர்டர் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஆஃப்டர் மார்க்கெட்டில் வர டிஸ்பிளே ஒரிஜினல் கிடையாது. உங்களுக்கு ஒருவேளை டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த டிஸ்பிளேவை வாங்கி ஒரு தடவை வச்சு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் அவங்க சொல்கிறது உண்மையா ஒரிஜினலாக மாற்றுறாங்களா அப்படின்னு சொல்லி. சரி, இப்போது உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு S20 டிஸ்பிளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ S20 டிஸ்பிளே உங்களுக்கு ஒரு டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ நம்மக்கிட்ட வந்து என்னென்ன பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியும். கிளாஸ் உடஞ்சிருச்சுன்னா கிளாஸை மட்டும் மாற்றி கொடுப்போம். அதே மாதிரி க்ரீனாவோ ஒயிட்டாவோ வந்துருச்சுன்னா நமக்கு ஃப்ளெக்ஸ் மாற்றி அதை சரி பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? அதாவது உங்களோட டிஸ்பிளே வந்துக்கிட்டு இருந்து ப்ராப்ளம் வந்ததுன்னா கம்மி விலையில் நம்ம இதை பண்ணி கொடுக்குறோம் இல்லைங்களா? இப்போ ஒரிஜினல் டிஸ்பிளே அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும் ஒரு சர்வீஸ் சென்டருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அவங்க சர்வீஸ் சென்டருக்குள்ள லிங்க் வச்சுருப்பாங்க, அவங்க கிட்டேருந்து வாங்கி தரலாம். அதாவது கேர் சர்வீஸ் சென்டர்லேருந்து லிங்க் வச்சு அவங்க வந்து உங்களுக்கு வாங்கி தரலாம். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, கிளாஸ் உடஞ்சிட்டாலே டிஸ்பிளே மாற்றுவாங்க. ஸோ அப்படி மாற்றுறவங்க கிட்ட அந்த டிஸ்பிளேவை வந்து ஒரு ப்ரைஸ் போட்டு எடுத்துக்குவாங்க, இல்லைனா மாற்றாமல் கூட வச்சுருப்பாங்க, இல்லை அதை வாங்கி கூட வெளியில் விற்பாங்க. ஒருத்தவங்க கிட்ட கிளாஸ் உடஞ்சதுக்காக டிஸ்பிளே ஒருத்தர் மாற்றுறாருன்னா அந்த டிஸ்பிளேல வெளியில் விற்பார். ஒரு டிஸ்பிளேயோட காஸ்ட் 20,000 வச்சுக்கோங்களேன். வந்து ஒரு சொல்கிறது ஒரு 4,000 5,000 கிளாஸ் உடஞ்சிருக்கு நீ மாற்றி விற்றுக்கோன்னு சொல்லி கொடுப்பாரு. அப்படி கிடைக்கிறது அவங்களே ஒரு மொபைல் மதர் போர்டு ப்ராப்ளம் ஆகியோ, இப்போ போக்கோ X2 X3 எல்லாம் அதிகமாக ப்ராப்ளம் வருது, ஒரு 2-3 தடவை அவங்க வந்து ரீபால் பண்ணி சரி பண்ணலாம். அதுக்கப்புறம் அதை ரீபால் பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது, போயிடும், மதர் போர்டு போயிடும். அப்படி இருக்கிறப்போ அதில் இருக்க டிஸ்பிளே ஒரிஜினல். இந்த மாதிரி கஸ்டமர் கிட்ட இவங்க வந்து வாங்கிக்கலாம். இப்படி வந்து வாங்கி கடைக்காரங்க விற்பாங்க. கடைக்காரங்க வந்து ஒருத்தர்கிட்ட வாங்குறாங்க இல்லையா, அவங்களும் அந்த மாதிரி வாங்கி கடைக்காரங்க கிட்ட கொடுப்பாங்க. இப்படிதான் ஒரிஜினல் டிஸ்பிளே கிடைக்குது. 3 டைப் டிஸ்பிளே இருக்கு. நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா, ரீஃபர்பிஷ்டு டிஸ்பிளே, ஆஃப்டர் மார்க்கெட் டிஸ்பிளே, ஆஃப்டர் மார்க்கெட் இன்செல் டிஸ்பிளே. ரீஃபர்பிஷ்டு டிஸ்பிளேனா என்னன்னா, நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா, ஒரு மொபைலில் கிளாஸோ இல்லை வேற ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ அந்த கிளாஸை மாற்றி அதோட ஒரிஜினல் காம்பனன்ட்ஸ் எதையும் மாற்றாமல் அதோட சர்க்கியூட்ஸ் எல்லாம் அதுலேயே இருக்க மாதிரி வந்துச்சு சரி பண்ணி புதுசாக வைக்கிறது ரீஃபர்பிஷ்டு. இன்னொன்று வந்து ஃப்ளக்ஸ் கேபிள்ஸ் நேரம் ரிப்பேர் ஆகும். நாங்கள் நிறையா பேருக்கு அது பண்ணி கொடுத்துருக்கோம். கடைக்காரங்களுக்கு க்ரீன் கலரில் வருதுன்னு சொல்லி எங்ககிட்ட கொடுப்பாங்க, அதை சரி பண்ணி கொடுப்போம்.
ஸோ இப்படி 2 விதமாக அதை ரீஃபர்பிஷ் பண்ணி வருது. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு S20யோட ரீஃபர்பிஷ் டிஸ்பிளேக்கும் ஆஃப்டர் மார்க்கெட் டிஸ்பிளேக்கும் என்ன டிஃப்ரெண்ட் வருதுங்கிற பிரைட்னஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் சொன்ன மாதிரி ரீஃபர்பிஷ் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா 394.45 நிட்ஸ் வரைக்கும் பிரைட்னஸ் வருது. நீங்களே பாருங்கள், ஆஃப்டர் மார்க்கெட்டில் 364 தான் வருது. நான் சொன்னது இன்செல்லில் வந்து 203.13 தான் வருது, ஒரு 203.13 தான் வருது. அதே மாதிரி இன்செல் டிஸ்பிளேங்கிறது வந்து ஒரு ஃப்ளாட் ஸ்க்ரீன் தான், அது எல்சிடி டைப்பில் வரும், டிஎஃப்டி டைப்பில் வரும். அதே மாதிரி கலர் கேமட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டிஸ்பிளேக்கு 10.6.6 வரைக்கும் இருக்குது, ஆஃப்டர் மார்க்கெட்டுக்கு 110 தான் இருக்குது. அதாவது கலர் ஒரிஜினலோட ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஓஎல்டி டைப்பில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அது மேட்ரு கிடையாதுக்கு. அதே மாதிரி ரெசல்யூஷன் பாருங்கள், இது ஒரிஜினலோடது. இதோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா பென்டைல் பிக்சல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைப்பில் ஒரிஜினல் இருக்குது. அதே ஆஃப்டர் மார்க்கெட் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா TCL COSTங்கிற பிக்சல் அரேஞ்ச்மெண்ட்டில் செஞ்சுருப்பாங்க. அதே மாதிரி இன்செல் டிஸ்பிளே, அதாவது எல்சிடி டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா RGB பிக்சல் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப மட்டமானது. ஸோ இந்த டைப்பில் தான் டிஸ்பிளேவில் பிக்சல் ரெசல்யூஷனுங்கிறது இருக்குது. ஸோ இதில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் இருக்கிற ரீஃபர்பிஷ் டிஸ்பிளே இருக்கிற பிக்சலோட ரெசல்யூஷனோட பிக்சல் அரேஞ்ச்மெண்ட் தான் கிளாரிட்டி உங்களுக்கு நல்லா கிடைக்கும், பிரைட்னஸும் நல்லாயிருக்கும், கலர் கேமட்டும் உங்களுக்கு பார்க்குறது நல்லாயிருக்கும், டச் இன்டர்ஃபேஸும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் பழசுன்னு நினைக்கவே வேண்டாம். ஏன்னா உங்களுடைய மொபைல் பழைய மாதிரியே ஃபங்க்ஷன் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே மாற்றிக்கோங்க. ஆனால் அது கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும். உங்கள் மொபைலுடைய காஸ்ட், ஓஎல்டிலாம் ரொம்ப காஸ்ட்லி டிஸ்பிளேயோட ப்ரைஸ். நீங்கள் 15,000 மொபைல் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் ஆனால் அந்த மொபைலோட டிஸ்பிளே செகண்ட் ஹேண்டில் 15,000 வாங்கினீங்கன்னா டிஸ்பிளேயோட விலை 20,000 கூட வரும். நிறையா பேர் என்கிட்ட கேட்டிங்கல்ல, ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறதுன்னு. நீங்கள் மாற்றுற இடத்துல உங்களோட டிஸ்பிளேவையும் கழட்டி அவங்க மாற்றக்கூடிய டிஸ்பிளேயும் ரெண்டையும் ஒன்றா வச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். கண்டிப்பாக அப்படி ஒரே மாதிரி இருந்ததுன்னா அதை ரீஃபர்பிஷ் பண்ணதாக இருக்கணும், இல்லைன்னா அவங்க ஒரு மொபைல்லேருந்து கழட்டி போடுறதா தான் இருக்கணும். இது நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஒரிஜினலோட விலை அதிகம், ஒரிஜினலுங்கிறது இப்படி தான் கிடைக்கும். ஆஃப்டர் மார்க்கெட்டுங்கிறது அதே மாதிரி இருக்காது. ஏன்னா ஆஃப்டர் மார்க்கெட்டுங்கிறது அந்த மொபைல் கம்பெனிக்காரன் தயாரிக்கிற டிஸ்பிளே கிடையாது. வெளியில் இருக்கிற அதர் கம்பெனிஸ் வந்து அந்த ப்ராடக்டை தயாரித்து உங்ககிட்ட விற்கிறாங்க. அப்படிங்கிறப்ப ஆஃப்டர் மார்க்கெட் டிஸ்பிளே அப்படி தான் இருக்கும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நீங்கள் கேட்க தான் எனக்கு என்ன டவுட் இருக்குது, உங்களுக்கு என்ன சொல்லணுங்கிறது தெரியும். அப்படி நீங்கள் நிறையா டவுட்டு கேட்டுருந்தீங்கன்னா நான் அதுக்கு ஃபுல்லான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். ஏதோ நான் வாயில் வந்ததை சொல்லிட்டேன், மனசில் பட்டதை சொல்லிட்டேன். ஏன்னா நிறையா பேர் என்கிட்ட ஒரிஜினலாக நிறையா பேர் கேட்குறாங்க. ஒரிஜினல் அப்படின்னா வேறு செட்லேருந்து கழட்டி போடணும், இல்லைன்னா ரீஃபர்பிஷ் பண்ணி வந்திருக்கணும். அப்படி பண்ணால் தான் ப்ரோ ஒரிஜினல். கண்டிப்பாக அந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க. நான் ஏதாவது சொன்னது தப்பு பண்ணியிருந்தேனாலும் கீழே சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.